இது எங்கள் அரசாங்கம். அரசாங்கம், மக்கள், நாடு இவ்விரண்டின் தற்கால மற்றும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பலம் வாய்ந்த அமைப்பு. ஒரு திறமையான அரசாங்கம் 5 ஆண்டுகள் அமைந்தால் அடுத்த 50 ஆண்டுகள் அந்நாடு அசைக்க முடியாத சக்தியாய் உருவெடுக்கும் என்பர் அறிஞர் பெருமக்கள். நானும் நீங்களும் காணப்போகும் அரசாங்கம் 5 அல்ல 50 அல்ல, ஆண்டாண்டு காலமாய் அரசாள போகும் நித்திய அரசாங்கம். முதலில் இவ்வரசாங்கத்தின் மேன்மை என்னவெனில், மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் அல்ல இது. எங்களை பரலோக அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்கிறது. நாங்கள் மந்திரிகளாக மாறப்போவது இல்லை, ராஜாக்களாக ராஜரீகம் செய்ய போகிறோம். நிலையான ராஜ்யத்தில் அழியாத கிரீடமடைந்து அழகான அரசரோடு அரசாளப் போகிறோம். எங்கள் ராஜ்யம் அஸ்திபாரமில்லா பூமியில் சுத்தமில்லா அதிகாரங்களோடும் சத்தில்லா திட்டங்களோடும் செய்யப்படும் வெத்து ராஜ்யம் அல்ல. நாங்கள் சுத்தமான தேசத்தில் பரிசுத்தமான தேவனோடு அஸ்திபாரமுள்ள நகரத்தை தலைநகராய் கொண்டு விஸ்தாரமாய் ஆளுவோம். இங்கு மாசு கிளப்பும் வேட்டு சத்தம் இல்லை, எப்பொழுதும் ஓயாத துதி சத்தம் உண்டு. இங்கு தூஷிக்கிறவர்கள் இல்லை, ஆனால் நேசிக்கிறவர்கள் உண்டு. ஆட்சியை கவிழ்க்கும் ஓநாய்கள் இல்லை, ஆனால் இரத்த சாட்சியாய் நிற்கும் சிங்கங்கள் உண்டு. இங்கு வாக்குகள் கேட்கப்படுவதில்லை, ஆனால் வாக்கு கொடுக்கும் வல்லவர் உண்டு. குற்றமற்றவர்கள் கொற்றவர்களாக வீற்றிருக்கும் கோமகன் இயேசுவின் செங்கோல் உயர்ந்திருக்கும் சதுர நகராட்சி. பூலோக பற்றற்றவர்கள் புரவலர்களாக பரமனோடு பரத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்த தேவனின் பரலோக ஆட்சி. இங்கு யாரையோ தோற்கடித்தவர்களுக்கு பதவியும் பரிசும் வழங்கப்படுவதில்லை. மாந்தரின் மனங்களை மன்னன் இயேசுவுக்காய் வென்றெடுத்தவர்கள் கிரியைக்கத்தக்க பலன் வழங்கப்படும். இங்கு எதிரியை வீழ்த்தி வென்றவர்கள் இல்லை, எதிர்த்தவர்களுக்காய் இன்னுயிரை கண்ணீரோடும் செந்நீரோடும் ஈந்தவர்கள் உண்டு. எங்கள் வெற்றி சூத்திரமே வித்தியாசமானது, ஏனெனில் எங்கள் மன்னராம் இயேசுவும் அவரின் அரசாள சட்டம் வித்தியாசமானது. இரும்பு கோல் கொண்டு இன்முகத்துடன் அரசாளுவார், சாத்வீகமாய் சர்வாதிகாரம் செய்வார். தீமை செய்வோர் தேடினாலும் கிடையார். இங்கு தீங்கு செய்வோர் 100 சதாப்தங்களுக்கு அடைக்கப்படுவார். இங்கு நீதியாய் நீதி வழங்கப்படும். கையூட்டு பெறாத கர்த்தரின் காவலர்கள் காற்றிலே காவல் புரிவார். உங்கள் கற்பனையிலும் தோன்றாத கர்த்தரின் ஆட்சி கண்ணெதிரே தோன்றப் போகிறது. எங்கள் சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, ஆனால் நட்சத்திரங்கள் பிரகாசமாய் ஜொலிக்கும். பசியால் பரிதவிப்போர் இங்கு இல்லை, ஆனால் ஜீவ விருட்சம் மாதந்தோறும் முளைக்கும். தாகத்தால் தவிப்போர் எவரும் இங்கு இல்லை, ஆனால் பளிங்கு நதி பிரவாகமாய் பாய்ந்தோடும். மாம்சமும் இரத்தமும் இல்லை, ஆனால் மாந்தருக்கு ஆனந்த கண்ணீர் மட்டும் அருவியாய் பாயும். பூமியில் துயருற்றோர் இங்கே களிப்புறுவார், உபத்திரவப்பட்டோர் உவகையால் உள்ளம் மகிழ்வார். தேவனுக்காய் உயிரை இரையாக்கினோர் தூயரால் உயர்த்தப்பட்டு பறைசாற்றப்படுவார். நல்லார் வல்லார் எல்லோரும் மானோர் முன்பு பணிந்திடுவார். பொல்லார் அல்லார் எல்லோரும் எங்கள் தேசத்தின் புறம்பே புதைவிடுவார். விண்ணரசராமின் இயேசுவின் சிரசில் பொன்முடி வீசும் பிரகாசம் பகலவனின் பிரகாசத்திலும் அதிகம். சிங்காரமாய் ஒய்யாரமாய் தூய தேவனின் பின்னே வெண்படையாய் ராஜ நடையாய் அகிலம் அதிர அண்ட சராசரம் நிரல என் மன்னர் 1000 அசுத்தவான்களோடு பிரபஞ்சத்தில் நுழையும் அவ் அழகை கம்பீரத்தை 1000 கண் கொண்டு ரசித்தாலும் நிறைவுறா ரஞ்சகமாக இருக்கும். இறுதியாய் எம் மாந்தரே, எம் மன்னரின் அரசாட்சிக்கு 2 கரம் நீட்டி வரவேற்கிறோம். அரசாண்ட அரசாள போகும் அரசர்கள் அனைவரிலும் எம் அரசரே, எம் இயேசுவே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆழியானாலும் அழிவானாலும் அக்கினியானாலும் ஆக்கினையானாலும் அணு அளவும் தீங்கின்றி பாதுகாப்பார். அன்பு குரலுக்கு செவி கொடுங்கள், எங்கள் அரசாங்கத்தில் அங்கத்தினராகுங்கள். ஆண்டவர் இயேசு அழைக்கிறார்.